சற்றுமுன் வெளியான தகவல். கணக்கில் வந்த ரூபாய் 5000 இன்னும் வராதவங்க என்ன செய்யணும் என்று உங்களுக்கு தெரியுமா? மகளிர் உரிமைத் தொகையில் வாங்குறதுக்கு ஒரு புதிய ரூட் வந்துவிட்டது. அத பத்தி தான் பார்க்க போறோம். அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவ கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. கடந்த வாரம் தமிழகத்தில் உள்ள சுமார் 1.31 கோடி பெண்களின் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் பாருங்க. அதுதான் இப்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தபடி மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு மொத்தமாக ரூபாய் 5000 வங்கி கணக்கில் கிரெடிட் ஆகிவிட்டது. திடீரென ஏன் இவ்வளவு பெரிய தொகை? இந்த திட்டத்திற்கு எப்படி அப்ளை செய்வது? தகுதிகள் என்ன? எல்லாத்தையும் இங்கே சிம்பிளா பார்க்கலாம். மறக்காம நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை முழுமையா பாருங்க. இந்த 5000 கணக்கு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம். மாதம் ரூபாய் 1000 தானே தருவாங்க. இது என்ன 5000ன்னு? அதற்கான கணக்கு இப்பொழுது பார்ப்போம். முன்பணம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களுக்கான உரிமைத் தொகை 3000. கோடைக்கால ஸ்பெஷல் வெயில் காலத்தை சமாளிக்க அரசு கொடுத்த போனஸ் 2000. மொத்தம் உங்கள் கைக்கு வந்தது 5000. புதுசா அப்ளை பண்ணணுமா? அதாவது ஏற்கனவே திட்டத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே பணம் அனுப்பப்பட்டு உள்ளது. இனி புதிதாக சேர்பவர்களுக்கு இந்த 5000 கிடைக்காது. ஆனால் மாதம் ரூபாய் 1000 கிடைக்கும். நீங்க இன்னும் இந்த ஸ்கீம்ல சேரலனா கவலைப்படாதீங்க. இந்த வழிகளில் அப்ளை பண்ணலாம். அரசு முகாம்கள். உங்கள் பகுதி இ-சேவை மையங்களில் நடக்கும் முகாம்களுக்கு சென்று விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம். இ-சேவை மையங்கள் பொறுத்தவரை அரசு புதிய அறிவிப்பு வெளியிட்டதும் உங்களுக்கு அருகில் உள்ள இ-சேவை மையங்கள் மூலமாகவும் ஆன்லைனில் அப்ளை செய்யலாம். இ-சேவை மையங்களின் பட்டியல் இங்கே பார்ப்போம். இதில் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்று இங்கே முழுமையாக பார்ப்போம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வயது 21 வயது பூர்த்தியடைந்த பெண்கள், அதாவது குடும்ப தலைவிகள். வருமானம் பொறுத்தவரை குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும். மின்சாரம் பொறுத்தவரை வருடாந்திர மின்சார பயன்பாட்டு 3600 யூனிட்டுகளுக்கும் குறைவாக இருக்க வேண்டும். நிலம் பொறுத்தவரை 5 ஏக்கருக்கு மேல் நன்செய் அல்லது 10 ஏக்கருக்கு மேல் புன்செய் நிலம் இருக்கக்கூடாது. இது யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது என்று இங்கே பார்ப்போம். அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள், கார் மற்றும் ஜீப் போன்ற 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்தில் சேர முடியாது. சரி, இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்கள் வேணும் என்று இங்கே பார்ப்போம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ண போகும்போது இந்த லிஸ்டை மறக்காம எடுத்து போங்க. இதில் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் அக்கவுண்டுடன் லிங்க் ஆகியிருக்க வேண்டும். பேங்க் பாஸ்புக், வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மற்றும் உங்கள் கைபேசி ஓடிபி வர வேண்டும். சரி, இப்பொழுது ஸ்டேட்டஸ் செக் பண்ணுவது எப்படி என்று இங்கே பார்ப்போம். நான் அப்ளை பண்ணிட்டேன், ஆனா இன்னும் பணம் வரல என நினைப்பவர்கள் ஆன்லைனிலே செக் பண்ணலாம். முதலில் நீங்க கூகுளில் போயிட்டு www.kmut.tn.government.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்லவும். விண்ணப்பத்தின் நிலை என்பதை கிளிக் செய்யவும். உங்கள் ரேஷன் கார்டு எண் பதிவிட்டு போனுக்கு வரும் ஓடிபியை உள்ளிடவும். இப்போது உங்கள் அப்ளிகேஷன் எந்த நிலையில், அதாவது அப்ரூவ்ட், பெண்டிங், ரிஜெக்டட் இருக்கிறது என்பதை பார்த்துவிடலாம். உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அதே போர்ட்டலில் குறைதீர்ப்பு, அதாவது கிரிவன்ஸ் ரிட்ரஸல் மூலம் மேல்முறையீடு செய்யலாம். இந்த
செய்திய பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அத பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு தெளிவான பதிலு உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருவோம். அடுத்த செய்தியாவது அது என்னவென்றால், வாக்காளர் இறுதி பட்டியல் சென்னையில் புதிதாக 2.51 லட்சம் பேர் சேர்ப்பு. மொத்தம் எவ்வளவு என்று இங்கே பார்ப்போம். தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில், சென்னை மாவட்டத்தில் 28.30 லட்சம் வாக்காளர்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தில் அதிகபட்சமாக பெரம்பூர் தொகுதியில் 2,22,792 வாக்காளர்களும், குறைந்தபட்சமாக துறைமுகம் தொகுதியில் 1,16,896 வாக்காளர்களும் உள்ளன. தமிழகத்தில் 2026 சட்டசபை தேர்தலை முன்னிட்டு சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பிறகு எஸ்ஐஆர் இறுதி வாக்காளர் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா மாவட்ட வாரியாக புள்ளி விவரங்களை வெளியிட்டார். அதேபோல் அந்தந்த மாவட்டங்களில் ஆட்சியர்கள் முன்னிலையில் அரசியல் கட்சி பிரதிநிதிகளிடம் பட்டியல் வழங்கப்பட்டது. ஆகையால் இறுதி வாக்காளர் பட்டியலின்படி தமிழகத்தில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை சுமார் 5.44 கோடி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலி வாக்காளர்கள் மற்றும் இரட்டை பதிவுகளை தவிர்க்கும் நோக்கில் சுமார் 97.37 லட்சம் பெயர்கள் விரைவு பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. மற்றும் 18 வயது பூர்த்தியடைந்த சுமார் 66 லட்சம் புதிய வாக்காளர்கள் இந்த திருத்த பணியின் போது தங்களை இணைத்து கொள்ள விண்ணப்பித்திருந்தன. பெண் வாக்காளர்கள் சுமார் 2.77 கோடி, ஆண் வாக்காளர்கள் சுமார் 2.66 கோடி, மூன்றாம் பாலினத்தர் சுமார் 8,500. கடந்த காலங்களில் இருந்த 6.41 கோடி என்ற எண்ணிக்கையில் இருந்து தற்போது 5.44 கோடியாக வாக்காளர் எண்ணிக்கை குறைந்துள்ளது. இறப்பு, குடிபெயர்ந்தவர்கள் மற்றும் ஒரே நபர் இரு இடங்களில் பதிவாகி இருப்பது போன்ற காரணங்களால் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் 2026 தேர்தலில் நேர்மையான வாக்குறுதியை உறுதி செய்ய உதவும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு முன்னதாக சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டசபை தேர்தல்களில் 40,04,694 வாக்காளர்கள் இருந்த நிலையில், சிறப்பு தீவிர திருத்தம் செய்யப்பட்டு கடந்த டிசம்பர் மாதம் வெளியிடப்பட்ட விரைவு வாக்காளர் பட்டியலில் 25,79,676 வாக்காளர்கள் பெயர் மட்டுமே இடம்பெற்றது. விரைவு பட்டியல் வெளியிட பிறகு 2,51,260 வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் அடுத்த வீடியோ என்ன போடலாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.